Taste the Daily. மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட கொடிமங்கலத்தில் சட்டமன்ற தொகுதி நிதியில் இருந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 2 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, வரும் காலங்களிலும் மக்கள் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இளம் பிள்ளைகள் 5 வயதிலிருந்து 80 வயது வரை இருக்கிற பாட்டிகள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள், இன்னைக்கு மானபங்கப்படுகிறார்கள். இது போன்ற அவல நிலையை மாற வேண்டுமானால் மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி மலர வேண்டும். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்ட பணிகளை பூமி பூஜை செய்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் துவக்கி வைத்தார். கே சென்னம்பட்டி கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணியை அவர் துவக்கி வைத்தார். இதேபோல் திருமால் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்ல 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் துவக்கி வைத்தார். கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் பெற்றோருக்கு முன்னாள் சபாநாயகரும் அவினாசி சட்டமன்ற உறுப்பினருமான ப. தனபால் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அவினாசியில் உள்ள அவர்களது வீட்டிற்கு நேரில் சென்ற அவர் ரித்தன்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளருடன் கலந்து பேசி குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை பெற்றுத்தர அதிமுக சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை, குற்றவாளிகள் ஜாமீன் பெற முயற்சி செய்வதாகவும் அவர்களுக்காக வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் கமிஷன் தொகைக்காக திமுகவினர் ஒருவருக்கொருவர் குறை கூறி சுவரொட்டி ஒட்டிய சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாளப்பட்டி ஊராட்சி வளர்ச்சிப் பணிக்காக 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கமிஷன் தொகையை ஒப்பந்ததாரர்களிடம் பெற்ற திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் MA மாது அதனை கிளை நிர்வாகிகளுக்கு பிரித்துக் கொடுக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிளை நிர்வாகிகள் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். கமிஷனுக்காக திமுகவினர் தங்களுக்குள் மோதிக்கொள்வது விடிய அரசின் வீழ்ச்சியை காட்டுவதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்.